ஸோ 50,000 பட்ஜெட்டில் எடிட்டிங் பிசி பண்ண போகிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்மளால் இப்போ இருக்க ப்ரைஸ் சுச்சுவேஷன் எல்லாமே 50,000லேருந்து 52,000 பட்ஜெட்லேயே நம்மளால் RTX 3 சீரியஸோட AMDயோட 6 கோர் 12 த்ரெட் சிபியூவில் நம்மளால் ஒரு எடிட்டிங் பிசியை பண்ண முடியும். ஸோ அந்த எடிட்டிங் பிசியை எப்படி பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ AMD கிட்டே இருந்து இனிமேல் நிறைய சிபியூஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. பட்ஜெட்டில் நிறைய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் லான்ச் ஆகிட்டு இருக்கு. இதனாலேயே ஆல்ரெடி இருக்க காம்பனன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் ட்ராப் ஆகிட்டே வருது. அதனால தான் நம்மளால் 50,000 பட்ஜெட்லேயே RTXோட 3 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டில் இந்த பிசி பில்டப் பண்ண முடியுது. ஸோ நாம இங்கே 50,000 பட்ஜெட்டில் ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம்னா 10,000க்கு மேலே நம்மளால் சிபியூவில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னா அதர் காம்பனன்ட்ஸ்ல எல்லாமே நிறையவே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நாம இந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸில் இந்த பிசி பில்டப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அண்டர் 10,000ல் AMD கிட்ட ஒரு நல்ல பட்ஜெட் CPU இருக்குது. அதுதான் AMDயோட 3600. உங்களை நிறைய பேருக்கு AMDயோட 5600 தெரிஞ்சிருக்கும். AMDயோட 5600, 5600X தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவுமே அதோட லைனப்பில் தான் AMDயோட Rs.50 3600. இது 5600லேருந்து சின்னதாக ஒரு கட் டவுன் பண்ண ஒரு மினி வெர்ஷன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். 6 கோர் 12 த்ரெட் அப்புறமா TDP கூட 65 வாட்ஸ் எல்லாம் இருக்கும். பேஸ் கிளாக்ல இந்த 3600 கொஞ்சம் ஒரு 100 மெகாவாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பூஸ்ட் கிளாக்ல ஒரு 200 மெகாவாட்ஸ் அந்த 5600டையுமே கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்கும். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த CPU சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த 6 கோர் 12 த்ரெட் தான். அதுவும் இல்லாமல் எடிட்டிங்காக தான் இந்த CPU சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேமிங் மட்டும்தான் 100% கேமிங் மட்டும்தான் பண்ணுவீங்கன்னா இந்த CPU உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இதுக்கு பதிலாக இந்தலோட i3 1200F தான் சூஸ் பண்ணணும். அதில் 4 கோர்ஸ் இருந்தாலுமே பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதோடையுமே ரொம்ப அதிகமான FPS கொடுக்கும். ஆனால் அதில் எடிட்டிங் பண்ண முடியாது. நான் சொன்னேன் அது 4 கோர்ஸ் தான். 4 கோர்ஸில் எடிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ப்ரீமியர் ப்ரோ எடுத்தீங்கன்னா அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கோர் ப்ளஸ் த்ரெட்ஸை தான் கேட்டிருப்பாங்க. அதனால தான் இங்கே இந்த AMDயோட 6 கோர் 12 த்ரெட் CPU சூஸ் பண்ணியிருக்கோம். இதை அந்த i3 1200Fோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எடிட்டிங்கில் கண்டிப்பாக அதிகமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அது ப்ரீமியர் ப்ரோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் எஃபெக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த AMD CPU எடிட்டிங் ப்ரொடக்டிவிட்டியில் தான் வின் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த CPU சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 6 கோர் 12 த்ரெட் CPU. இதில் பேஸ் கிளாக்காக 3.6 GHz வரைக்குமே கொடுத்துருக்காங்க. பூஸ்ட் கிளாக்காக 4.2 GHz வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இது 65 வாட் TDPயில் ஒர்க் ஆகும். L3 கேஷாக 32 MB கொடுத்துருக்காங்க. இதில் PCIe Gen 4 சப்போர்ட்டுமே இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அண்டர் 10,000ல் இப்போ இந்த CPUட ப்ரைசிங் இருக்குது. அதனால தான் இந்த CPU சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா மதர் போர்டு. நம்ம ஒரு PC பில்ட் பண்ணும்போது அதர் காம்பனன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகக்கூடாது. அதர் காம்பனன்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸையுமே நாம யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு காம்பனன்ஸை சூஸ் பண்ணணும். அது மாதிரி தான் இங்கே தான் இந்த பிசி பில்டுக்கு A சீரியஸ் கிராஃபிக்ஸ் கார்டாக சூஸ் பண்ண போகிறது இல்லை. B சீரியஸ்லையுமே B450 போட போகிறது இல்லை. நான் இங்கே B550 தான் போக போகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த CPUலையுமே PCIe Gen 4 சப்போர்ட் இருக்குது. நம்ம RTX 3 சீரியஸ் சூஸ் பண்ண போகிறோம். RTX 3 சீரியஸுக்குமே PCIe Gen 4 தான் ரெக்யர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ PCIe Gen 4 இருக்க மதர்போர்டில் போகிறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஃபீச்சர் ஃபுல் ஃபார்ம் இருக்கும். ஃபீச்சரில் நாம கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணாலும் சரி, CPU அப்கிரேட் பண்ணாலும் சரி, PCIe Gen 4 அப்புறமா நல்ல மதர்போர்ட் சப்போர்ட்டுமே ஆல்ரெடி இருக்குது. இந்த 3600 கூட ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய ப்ராசர் தான் ஒரு அன்லாக்டு ப்ராசர். ஸோ நல்ல மதர்போர்ட் போகிறது தான் பெட்டரான ஐடியா. நான் இங்கே ASRockோட B550 HDV தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ASRockோட ஸ்டீல் சீரியஸ் அந்த மாதிரி மதர்போர்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஆஃப்லைனில் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த HDV மதர்போர்ட் மோஸ்ட்லி நிறைய ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஷாப்பில் இல்லைன்னா இன்னொரு ஷாப்பில் கேட்டு பாருங்கள். ASRockோட HDV சீரியஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த மதர்போர்டை பற்றி பார்த்தோம்னா இதில் 6 VRAMs கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக PCIe Gen 4 சப்போர்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் NVMe ஸ்டோரேஜுக்குமே PCIe Gen 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் மதர்போர்டுனா NVMe ஸ்டோரேஜுக்கு PCIe Gen 4 கட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு NVMe ஸ்லாட்டுக்குமே PCIe Gen 4 சப்போர்ட் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டுக்குமே PCIe Gen 4 சப்போர்ட் இருக்குது. USB 3.2 Gen 1 சப்போர்ட்டுமே இருக்குது. 1 GB/s LAN சப்போர்ட்டுமே இருக்குது. நம்மளால இதில் நம்மளோட ரேமை கூட ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஆடியோ கோடா 897 பேசிக்கான ஒரு ஆடியோ கோட தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் நம்மளால இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அப்புறமா இந்த மதர்போர்டில் 2 RAM ஸ்லாட் தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த 2 RAM ஸ்லாட்டுமே dual சேனல் மோடில் ஒர்க் ஆகும். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நாமளுமே dual சேனல் RAM தான் இந்த பிசி பில்டில் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா யூஸ்வலாக ASRockலேருந்து கொடுக்குற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மதர்போர்டோட ப்ரைஸிங் அண்டர் 8,000 தான் இருக்கும். அண்டர் 8,000ல் இது ஒரு பெஸ்ட்டான B550 மதர்போர்டு தான். ஆனால் இந்த மதர்போர்டோட ப்ரைஸிங் அண்டர் 7,000 தான் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி ஆஃப்லைனில் இனிமேல் கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மதர்போர்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் யூஸ்வலாக ASRock மதர்போர்டுனா வைஃபைக்கு M2E கீ கொடுத்துருப்பாங்க. நம்மளோட அதர் வீடியோஸை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ASRock மதர்போர்டில் எல்லாத்துலேயுமே
வைஃபை கீ கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மதர் போர்டில் கொடுக்கல. மேபி ரொம்ப பட்ஜெட் சேவ் பண்ணுறதுக்காக கொடுக்காம இருக்கலாம். உங்களுக்கு வைஃபை கண்டிப்பாக தேவைப்பட்டுனா இன்னொரு பிசி 1 ஸ்லாட் இருக்குது, அது வழியாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா எக்ஸ்டர்னல் டாங்கல் வழியாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த பிசி பில்டுக்கான ஸ்பெஷலே அதுதான். RTX 3 சீரிஸில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நம்மளோட இந்த பட்ஜெட்டில் எந்த RTXோட 3 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும்னா RTX 3 சீரிஸ்லேயே பட்ஜெட்டில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு RTX 3050 தான். இதோட ப்ரைஸிங் இப்போ ட்ராப் ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட 22,000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 20,000 இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் 20,000க்குமே கூடிய சீக்கிரமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸையும் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போதைக்கு 26,000ல இருந்து இது 22,000க்கு வந்திருக்கு. இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் நான் சென்னை ப்ரைஸிங் தான் சொல்கிறேன். சென்னையில் இருக்க த ஐடி டிப்போ அவங்களோட ஆஃப்லைன் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி அவங்கள நேரில் போய் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குடோனாவது இருக்கும். இல்லாமல் எப்படி அவங்க ப்ராடக்ட் எல்லாம் ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக குடோன் இருக்கும். நீங்கள் டவுட் இருந்தால் நேரில் கூட போய் பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த ப்ரைஸிங் அவங்களோட சென்னை ஷாப்பில் இருக்கிற ப்ரைஸிங் தான் சொல்கிறேன். இந்த RTX 3050 பற்றி சொல்ல தேவையில்லை, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டில் இதுதான் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டு கிடையாது. RTXோட 2060 தான் பெட்டர். இந்த RTX 2060 இந்த 3050 விடையுமே பெட்டரான எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், பெட்டரான கேமிங் எஃபிஎஸை கொடுக்கும். ஸோ ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இந்த 3050 அந்த 2060 விட ரேட் ரேசிங்கில் மட்டும்தான் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமே தவிர மற்ற எந்த விதத்துலையுமே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது. ஸோ இருந்தாலுமே எதுக்காக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ணுறேன்னா அவைலபிலிட்டி தான். RTX 2060ங்கிறது ஒரு அழிந்து வரும் காலத்தில் இருக்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நம்மளால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை புதுசாக வாங்கவே முடியாது, ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஸோ அந்த இடத்த இந்த 3050 தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ 2060 ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் எல்லாமே இப்போ அதிகமாக கிடைக்கிறது இல்லை, எங்கேயாவது 1-2 இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த 3050 மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால தான் இப்போதைக்கு இந்த 3050 சொல்கிறேன். 2060 கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக அதை கூட சூஸ் பண்ணலாம். இந்த RTX 3050ல என்ன இருக்குன்னா AMDயோட 7th ஜென்ரேஷன் என்கோடர் கொடுத்துருக்காங்க, AMDயோட 5th ஜென்ரேஷன் டிகோடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்டிவிட்டின்னு வரும்போது இந்த NVIDIA கார்டை சஜஸ்ட் பண்ண ரீசனே இந்த NVIDIAவோட என்கோடர் டிகோட்ஸ் அப்புறமா 10 ஷார்ட் கோர்ஸ் தான். இது எல்லாமே இந்த 3050ல பெட்டராக இருக்குது இந்த பட்ஜெட்டில் இருக்க AMD கார்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணலாம். இந்த கார்டோட ப்ரைஸிங் இப்போ 22,000ல இருந்து 23,000க்குள்ளே இருக்குது. கூடிய சீக்கிரமே இன்னுமே ட்ராப் ஆகி 21,000ல வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான பவர் சப்ளை. ஸோ இந்த பிசி பில்டுக்கான பவர் சப்ளை கொஞ்சம் டீசெண்டான பவர் சப்ளை தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த பிசி பில்டுக்கான பவர் சப்ளைனா டீப்கூலோட PF 550 வாட் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ 550 வாட் இந்த பிசி பில்டுக்கு போதுமான கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக போதும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த CPU, நாம் இனிமேல் சூஸ் பண்ண போகிற கேபினெட், SSD எல்லாமே வச்சு நாம பவர் கன்சம்ஷன் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டுக்கு 279 வாட் தான் வருது. நம்ம ரவுண்டாவது 300ன்னு எடுத்துப்போம். ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் நாம அடிஷ்னலாக ஃபேன்ஸ் இல்லைனா AO அப்படிலாம் ஆட் பண்ணால் கூட ஒரு 350-400 வாட் கிட்ட வரும். ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 100 வாட் போட்டோம்னா 500 வாட் வருது. ஸோ நாம இங்கே 550 போகிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இங்கே இந்த பட்ஜெட்டில் டீப் கூல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேற PSI கூட அவைலபிளாக இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக. ஜிகாபைட்டோட P550 வாட் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா டீப் கூலோட PK சீரிஸ் 550 வாட்டுமே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பவர் சப்ளையை சூஸ் பண்ணலாம், இல்லைனா டீப் கூலோட PF சீரிஸ் இதை கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே எந்த பவர் சப்ளையுமே சூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு கீழேயுமே நிறைய பவர் சப்ளைஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்மளோட அதர் காமெண்ட்ஸை கூட இந்த பவர் சப்ளையால் டேமேஜ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சமாக ஒரு டீசெண்டான பவர் சப்ளை போங்க. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே பாருங்க. டீப்கூலோட PF சீரிஸில் அவங்க ஓவர்ஆல் ப்ரொடக்ஷன், அண்டர் வாட் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவர் சப்ளையோட ப்ரைஸிங் எப்போவுமே அண்டர் 3,500க்குள்ளே தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பவர் சப்ளை தான் இது. அப்புறமா கேபினெட் வாங்கும்போது நாம 3 விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். முதல் விஷயம் ஏர்ஃப்ளோ சரியாக இருந்தால் தான் நம்ம காம்பனன்ட்ஸுக்கு எல்லாமே சரியான கூலிங் சொல்யூஷன் கிடைக்கும். அது நல்லா ஹீட் ஆகாமல் அதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அப்புறமா கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ். கேபிள் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணோம்னா டஸ்ட் எல்லாம் போய் சும்மா தேவையில்லாமல் அந்த கேபிள்ஸ்ல எல்லாம் அட்டாச் ஆகி இருக்காது. கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சில சீப்பான கேபினட்ஸ் எல்லாமே சில கேபினட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெண்ட் பண்ணால் தான் கேபிள் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்புறமா கேபினட்டோட குவாலிட்டி. ரொம்ப சீப்பான கேபினட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3-2 இயர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கேபினட் ஒரு பக்கமாக சரிஞ்சிடும். சில கேபினட்ஸ் எல்லாம் அப்படி நடந்திருக்கு, நானுமே பார்த்துருக்கேன். பைசா கோபுரம் மாதிரி இந்த மாதிரி சரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப சீப்பான கேபினட்மே வாங்காதீங்க, கொஞ்சம் குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த பிசி பில்டுக்கு நான் எந்த கேபினட்டை சஜஸ்ட் பண்ணுவேன்னா டீப்கூலோட
CC560 இதை தான் சூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் ஒரு பிசி பில்ட் பண்ணுறேன், அண்டர் 3000ல் ஒரு கேபினட் வேணும்னா தாராளமாக நான் யோசிக்காமல் இந்த கேபினட்டை சூஸ் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் சொன்ன இந்த 3 விஷயம் தான். அந்த 3 விஷயமுமே பர்ஃபெக்டாக இந்த கேபினட்டில் இருக்கும். ஏர் ஃப்ளோவுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மெஷ் பேனல், டாப்பில் மெஷ் பேனல், பாட்டமில் கூட ஒரு மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ளோவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் இந்த கேபினட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ். கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸை தாராளமாக நம்ம ஒரு டாப் அண்ட் கேபினட்டில் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லாவே ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. அப்புறமா குவாலிட்டி. இந்த கேபினட்டை பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டாப் நாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் கொடுத்துமே இந்த கேபினட்டில் அவங்க எந்த ஒரு ஃபேன்ஸுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. 0 ஃபேன்ஸ். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த கேபினட்டில் அவங்க ஃபேனையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா இந்த கேபினட்டோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 4500 rupees கிட்ட போகும். ஸோ இந்த கேபினட்டை, அதாவது இந்த ரொம்ப குவாலிட்டியான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்கிற இந்த கேபினட்டை பட்ஜெட்டில் கொடுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் டீப் கூல் இதில் இருக்க ஃபேன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபேன் இல்லாமல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நாம கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக யூஸ் பண்ணலாம். இந்த பிசி பில்டில் நாம சூஸ் பண்ணிருக்க கம்பெனிஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஹீட் ஆக போகிறது இல்லை. ஸோ ஃபேன் தேவைப்படாமன்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு ஃபேன் ஆட் பண்ணணும். கேபினட்டுக்கு பின்னாடி எக்ஸாஸ்டாக ஒரு ஃபேன் ஆட் பண்ணணும். உள்ள இருக்க ஹீட்டான ஏர் எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரே ஒரு ஃபேன் நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணாலே போதும். இந்த கேபினட் ஒரு பர்ஃபெக்ட் கேபினட்டாக இருக்கும். அப்புறமா காசு கிடைச்சா நீங்கள் முன்னாடி இன்டாக்ட் ஃபேன்ஸ் ஆட் பண்ணி ஏர் ஃப்ளோவை உள்ளாடி கூட எடுத்துகிட்டு வர மாதிரி வைக்கலாம். நான் கண்டிப்பாக தாராளமாக இந்த கேபினட்டை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான கேபினட் தான் இது. ஸோ இந்த கேபினட்டோட ப்ரைஸிங் 3100 rupeesல ரொம்ப நாளைக்கு அப்படியே தான் இருக்குது. சென்னை ஐடி டிப்போல நீங்கள் தாராளமாக இந்த கேபினட்டை வாங்கலாம். அப்புறமா ரேம்க்கு நாம கண்டிப்பாக DDR4 ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம மதர் போர்டும் சிபியுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ DDR4 மதர் போர்டுனா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மினிமமாக 3200 CL16. இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எந்த ரேம் பட்ஜெட்டில் கிடைச்சாலுமே நம்ம தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த பிசி பில்டுக்கு நான் காம்பனன்ட் செலக்ட் பண்ணுற டைமில் ஏடாட்டாவோட D30 தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஏடாட்டாவோட D30 3200 CL16 ரேம். இதை நாம 3600 கூட ஓவர் கிளாக் பண்ணலாம் சேஃபாக. ஸோ நீங்கள் தேவைப்பட்ட ஓவர் கிளாக் பண்ணலாம். இந்த மதர் போர்டில் ஓவர் கிளாக்கிங் கூட சப்போர்ட் இருக்குது. இந்த ரேமோட ப்ரைஸிங் ரொம்ப நாளாகவே 1700 உள்ளே தான் இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோரில் கூட இதே சேம் ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான ஸ்டோரேஜுக்கு நாம கண்டிப்பாக NVMe SSD தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ NVMe SSDலேயே இங்கே Gen 4 NVMe SSD இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. கிங்ஸ்டனில் 500 GB NVMe SSD அண்டர் 2500க்குள்ளே வந்துருக்கு. நீங்கள் அண்டர் 2500க்குள்ள இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த பிராண்டில் பெட்டர்னு தோணுதோ அதே வாங்கலாம். ஆனால் Gen 4 கிடச்சுன்னா எடிட்டிங் கொஞ்சம் இனிமேல் பெட்டராக இருக்கும். எடிட்டிங் வரும்போது ரெண்டரிங்ல எல்லாம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. ஆனால் டைம் லைன் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டை நோட்டீஸ் பண்ண முடியுது. டைம் லைன் இனிமேல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு Gen 4 NVMe SSDயில் யூஸ் பண்ணும்போது. அது எல்லாருக்குமே இருக்கான்னு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ அப்படி தோணுச்சு எனக்கு. Gen 3லேருந்து Gen 4 வந்தப்போ. இப்போ இதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு பிராண்ட் இருந்தால் கூட நீங்கள் வாங்கலாம். அண்டர் 2500ல் ஏடேட்டா அவைலபிளாக இருக்கும், ஜிகாபைட் அவைலபிளாக இருக்கும், WDயோட ப்ளூ கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிசி பில்டோட ஓவரால் ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 52,000க்கு உள்ளே தான் இருக்கும். இந்த ப்ரைஸிங்கில் இது தாராளமாக ஒரு நல்ல எடிட்டிங் பிசி தான். இதுக்கு மேலே பெட்டராக கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மேபி நினைக்கலாம், சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம், எதுக்கு இவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு, நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை கம்மி பண்ணிவிட்டு CPU இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு மினிமமாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போகிறது தான் பெட்டர். RTX 2060 இல்லைனா RTX 3050. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் தான் 7th ஜென்ரேஷன் என்கோடர், 5th ஜென்ரேஷன் டிகோடர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டரிங்கில் இனிமேல் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது கூட என்னதான் CPU சப்போர்ட் இருந்தாலுமே கிராஃபிக்ஸ் கார்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கான ஆக்லரேஷனை பண்ணும். அதாவது நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் பின்னாடி இருந்து. நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் செட்டிங்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் கிராஃபிக்ஸ் கார்டோட ஆக்லரேஷன் சப்போர்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியர் ப்ரோல கூட செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு CPUக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். நீங்கள் ரெண்டரிங்னு வரும்போது இல்லைனா 3D மாடலிங்னு வரும்போது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். மோஸ்ட்லி ரெண்டரிங் பண்ணும்போது தான். நீங்கள் CPU பெருசாக வாங்கி CPUவில் எடிட்டிங் பண்ணுவீங்க மேபி. ஆனால் ரெண்டரிங் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். CPUவால் ஹேண்டில் பண்ண முடியாது. CPUவோட 8 கோர்ஸ் இல்லைனா 12 கோர்ஸால் எல்லாமே ரெண்டரிங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. அது கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்கும். ஸோ அதால் ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க் எல்லாம் பண்ண முடியும். ரெண்டரிங்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நம்ம CPU நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த CPU போகணும். நீங்கள் 100க்கு ஒரு 60% எடிட்டிங் பண்ணுவீங்கன்னா இந்த CPU சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 100% மட்டும் கேமிங் பண்ணுவீங்கன்னா i3யோட 1200 சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் யூடியூபராக இருக்கீங்க இல்லைனா 1080pல தான் உங்களோட வீடியோஸ் இருக்குன்னா தாராளமாக இந்த பிசி பில்டப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த காமெண்ட்ஸில் உங்களுக்கு இனிமேல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.